இந்த வீடியோவில் நம்ம பன்னீர் மோமோஸ் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பன்னீர் மோமோஸ் செய்வதற்கு 4 கிலோ மைதா மாவு எடுத்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க. மாவை இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை 10 நிமிஷம் நல்லா நம்ம பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு இது மாதிரி சாஃப்டான மாவு கிடைக்கும். இதை மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் ஃபில்லிங் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 50 கிராம் கோஸ் போல் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. கோஸ் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 100 கிராம் பன்னீர் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் எல்லாம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்ட பிறகு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டு கலந்துக்கலாம். நம்ம இறக்கும்போது கலந்து இறக்கி வச்சிடலாம். ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் அதுக்குள்ளே அது ஊறுறதுக்குள்ளே நம்ம சாஸும் தயாரிச்சிடலாம். அதுக்கு ஒரு 4 தக்காளியை தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக ஒன்றா 2 போட்டால் போதும். இது நல்லா வேகட்டும். தக்காளி ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு தோலை நல்லா உரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. அந்த காஞ்ச மிளகாயும் எடுத்து போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. வினிகர் 1 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. பூண்டு ஒரு 4 பல்லு போட்டுக்குங்க. இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. இதை நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவையான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போது நல்லாவும் ஊறி வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது மாவு. இதனால் ரவுண்டு பிடிச்சிட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்குங்க. இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு மூடி எடுத்து அதை நம்ம ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரவுண்டாக வந்துடுச்சு. இப்போது அதுக்குள்ளே நம்ம பன்னீர் ஃபில் பண்ணிடலாம். அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே பன்னீரை வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா ஓரத்தில் மட்டும் நல்லா மடித்து விட்டுருங்க. அப்போ தான் வெளியே வராது ஃபில்லிங்கு. இப்போ அது ஒரு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துடும். 15 நிமிஷம் வேக வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.